இந்திய வேளாண்மை. இந்தியாவில் சரி, வேளாண்மையை தீர்மானிக்கிறது யாருன்னு பார்த்தோம். காலநிலை, மண், சரியா, அதெல்லாம் இதெல்லாம் இயற்கை காரணிகள். அது இல்லாமல் அரசாங்கம் இவங்கெல்லாம் டிசைட் பண்ணுவோம். அரசாங்கம் வேளாண்மை டிசைட் பண்ண முடியுமா? முடியுமா? முடியும். இப்போ இந்த பயிர் செய்யுங்க, நான் உனக்கு சப்சிடி தரேன்னாக்கா என்ன பண்ணுவோம்? எல்லோரும் அந்த பயிர் செய்வோம். அந்த மாதிரி சரி என்னென்னு பார்ப்போம். அப்போ வேளாண்மை டிசைட் பண்ணுறது யார்? கிளைமேட்டு தான். கிளைமேட்டு, நில, டோப்போகிராஃபி, மண், அதெல்லாம். மண் ஃபஸ்ட்டு. மண் வளம் மிக முக்கியமான வளம். இந்திய நாட்டில் பரப்பளவு கொண்ட மற்ற நாடுகளை காட்டிலும் நம்ம நாட்டோட பரப்பளவு, இந்தியாவில் வேறுபட்ட இயற்கை சூழல், அதிக எண்ணிக்கையிலான மண் வகைகளுக்கு காரணமாக இருக்குது. மண்ணை டிசைட் பண்ணுறது யார்? அங்கே என்ன மண் இருக்கணும்னு? கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அங்கே மண் இருக்கும். சரியா? சரி, மண்ணை பற்றி பார்ப்போம். தாவரங்களுக்கு தேவையான கனிமங்கள் எங்கேருந்து கிடைக்கும்? மண்ணில் இருந்து தான் கிடைக்கும். கூட்டுப்பொருட்கள், மக்கிய தாவரங்கள் மண்ணில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹியூமஸ், இங்கிலீஷில் ஹியூமஸ் கண்டென்ட்டும்பாங்க. விலங்கின தாவரம், விலங்கு, உயிரினங்களுடைய வேஸ்ட்டெல்லாம் அதில் கிடக்கும். அதை எடுத்துகிட்டு வளரும். பயாலஜியில் பார்த்துருப்போம், பார்க்காதவங்க பார்ப்போம். அப்புறம் காற்று, நீர் எல்லாம் இருக்கும். காற்று தேவையா தாவரம் வளர்கிறதுக்கு? எதுக்கு? ஆக்சிஜன். வேறு நைட்ரேட்டு. வேருக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவையில்லை, நைட்ரேட்டு தேவை. கரெக்டா? இது புவியின் மேற்பரப்பில் காணப்படும் ஒரு அடுக்கு, சும்மா சின்ன லேயர். ஜியாகிரபியில் தானே பார்த்தோம். புவியில் மேலோடு அது எவ்வளோ திக்னஸ்ஸு? முட்டையில் வெள்ளை ஓடு திக்னஸ் தான் மேலோடு, லித்தோஸ்பியரே. அதில் லேசான லேயர் தான் இது மண். அதில் தான் உயிரினங்கள்லாம் வளருது. மண்ணிலேருந்து வந்த மாலிகுல் தான் நம்ம உடம்புலலாம் இருக்குது. ஆமாவா இல்லையா? அடுத்தது மண் துகள்கள், களிமண், மணல், மண்டிப்படிவு, சில்ட்டு என 3 வகையில் பிரிக்கப்படுதாம் மண் துகள்கள். மண்ணடுக்க. அடுத்தது அதை விட்டுருக்கு, அது பெரிய விஷயம் இல்லை. பல்வேறு காலநிலை சூழலில் பாறைகள் சிதைவடைவதால் மண் உருவாகுது. ஃபஸ்ட்டு பாறையாக தான் இருந்திருக்கும், பூமி பாறை தான் இருந்திருக்கும். அப்புறம் மழை பெஞ்சு என்ன இருக்கும்? பாறையெல்லாம் அரிச்சு அப்புறம் காற்றடிச்சு இவங்கெல்லாம் மண்ணை உருவாக்குறாங்க. அப்புறம் தான் உயிரினமே வந்துருக்கும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். சரியா? சில மண் வகைகள் தேயுறுதல் காரணிகளால் அரிக்கப்பட்டு, எரோஷனல் ஏஜென்ட்ஸ், தேயுறு காரணிகள்லாம். யார் தேயுறு காரணிகள்? எரோஷனல் ஏஜென்ட்ஸ் பார்த்துமே. இதில் எக்ஸோஜீனிக் ஃபோர்ஸஸில் பார்த்தோமா? காற்று, தண்ணி, கிளேசியர், அதெல்லாம் சொல்கிறாங்க. அரைச்சிட்டு போய் என்ன பண்ணுவாங்க? படிக்க வைப்பாங்க. அதனால தான் மண் உருவாகுது. மண் அடுக்கு பூமியில் எந்த இடத்துல அதிகமாக இருக்கும்? பூமத்திய ரேகையா? எங்கே? மண் அடுக்கு திக்னஸ் பூமத்திய. ஏன் சொல்லுங்கள்? மழை, அதாவது பாறையை அரிக்கக்கூடிய முக்கியமான ஸ்ட்ராங்கான ஏஜெண்ட் யார் அப்படின்னாக்கா தண்ணி தான். அதான் வேகமாக அரிக்கும். காற்று மெதுவாக தான் அடிக்கும். கிளேசியர் ஸ்லோவாக அரிக்கும். ஏன்னாக்கா அது மெதுவாக தான் நகருது. சரி, பார்ப்போம். மண்ணின் வகைகள். 1953ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய வேளாண் ஆராய்ச்சிகள். நோட் பண்ணிக்கோங்க. ஃபேக்டில் கேட்பான், டிஎன்பிசியில் கேட்பான், இதெல்லாம் கேட்க மாட்டான், யூபிஎஸ்சிலாம் வராது. 8 மண் வகை இருக்காமல் இந்தியாவில். வண்டல் மண்ணா இங்கிலீஷில் அலுவியல் சாயில். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா தண்ணினால் உருவாகிறது. மெயினாக
ஆறு அரித்து கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுறது. இருக்கிறதுலே வளமான மண் இதுதான், வண்டல் மண் தான். சரியா? ரைட். அடுத்து கரிசல் மண், இங்கிலீஷில் கரிசல், பிளாக் சாயில். ரொம்ப ஃபைன் பார்ட்டிகளாக இருக்கும். பிளாக் சாயில் எங்கே இருக்குன்னா, எங்கேயாவது எரிமலை வெடித்து உள்ளேருந்து மேக்மா வந்து மேலே வந்து கொட்டியிருக்கும், அந்த இடத்துல இருக்கும். சரியா? பிளாக் சாயில் ரொம்ப ஃபைன் பார்ட்டிகளாக இருக்கும், தண்ணியை நல்லா உறிஞ்சிக்கக்கூடியது. ஸோ இது எதுக்கு ஏற்றதுனாக்கா, காட்டன் பருத்தி பயிர் செய்கிறதுக்கு ஏற்ற மண் இது பிளாக் சாயில். தண்ணி வற்றி போச்சு, ரொம்ப நாள் ஈரப்பதம் அப்படியே நிற்கும். தண்ணி வற்றி போச்சுன்னா அப்படியே பாலமாக வெடிச்சிக்கும். இது இதோட கேரக்டர். அந்த காதில் கேட்டுக்கோங்க. இருக்கிறதுலே வளமான மண் எதுனா வண்டல் மண் தான், அலுவியல் சாயில். அடுத்து செம்மண், ரெட் சாயில்னு சொல்லுவாங்க, ரெட் அண்ட் எல்லோ சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து வறட்சியான பகுதியில் பாறையில் வந்து பாறை தானே மண்ணாக மாறுது, வறட்சியான பகுதியில் இந்த மண் இருக்கும், செம்மண் இருக்கும். பாறை துகள்கள்லாம் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறி துருப்பிடிச்ச மாதிரி பாறையிலேருந்து உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் அங்கே எதுவும் மரம் செடி கொடி வளர்ந்துச்சுனாக்கா அதோட இலையெல்லாம் விழுந்து அது வேறு கலராக மாறிடும். ஆனால் அங்கே தான் வறட்சியான பகுதியில் மரம் செடி கொடி இருக்காது, இந்த பாறை அப்படியே இருக்குது. இரும்பு ஆக்சைடு துருப்பிடிச்சிருக்குல்ல, அதில் தண்ணி ஊற்றுங்க, என்ன ஆயிரும், சகப்பாயிருமா? துருப்பிடிச்சி கொட்டுது, அதில் தண்ணி ஊற்றி பாருங்கள், சகப்பாக மாறிடும். அதான் செம்மண். தூத்துக்குடி, ராமநாதபுரம்லாம் பாருங்கள், ஃபுல்லாக இந்த மண்ணு தான் இருக்கும். அடுத்தது சரளை மண், ஏன்னா அங்கே வறட்சியான பகுதி. அடுத்து சரளை, லேட்ரைட் சாயில் அப்படிம்பாங்க. இது அதிகமான மழைப்பொழிவு, அதிகமான வெப்பம் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த மண் இருக்கும். சரியா? இதில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் மட்டும் அந்த அதிக மழைப்பொழிவு உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிடும், அது சரளை மண். இங்கே என்ன சார் அதிகமாக விளையும் அப்படின்னாக்கா, முந்திரி, அந்த தேயிலை, காஃபி இதெல்லாம் அதிகமாக விளையுங்க. அப்புறம் காடு மற்றும் மலைமண், காட்டு பிரதேசத்தில் மலைமண்ணை உயரமான இடத்துல உள்ளது. வறண்ட பாலைவன், உப்பு அதிகமாக இருக்கும் இதில், பாலைவனத்தில் ராஜஸ்தான் அங்கெல்லாம் இருக்குல்ல, அங்கே உப்பு காரமண். கடற்கரை ஓரத்தில் களிமண், சதுப்பு நிலமண், இப்படி மொத்தம் 8 வகையாக பிரிச்சுருக்காங்க. சதுப்பு நிலமண் எங்கே இருக்கும்? ஈரப்பதமான கடற்கரை ஓரத்தில். என்னென்னு பார்ப்போம். இதில் அதிகமாக இருக்கிறது யார்? இதை பார்த்தா தெரியும். இந்த மாதிரி டேபிள் இது மாதிரி கொடுத்தாலும் அதிகமான யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கணும். யார்? கரிசல் மண் தான் இந்தியாவில் அதிகமாக. பிளாக் சாயில். அடுத்து 2வது செம்மண், 3வது வண்டல் மண், 4வது காடு மலைமண், வறண்ட பாலைமண். எல்லாம் இருக்கிறதுல கம்மி. அது உப்பு மண். எந்தெந்த ஏரியா டேபிளே கொடுத்துட்டானா? அதனால் ஜியாகிரஃபி படிக்கிற மாதிரி. வண்டல் மண், காதர், இந்த வார்த்தை எங்கே கேள்விப்பட்டோம்? பாபர், தராய், பாங்கர், காதர் பார்த்தோமா? எங்கே? வட இந்திய சமவெளியில் இமயமலை அடிவாரத்தில் இந்த 4 வகையை பிரிப்பாங்க வட இந்திய சமவெளியை. ஃபஸ்ட்டு யார்? பாபர், கரண் முருளா கல்லுகளெல்லாம் இருக்கும், அது ஒரு சமவெளி. அடுத்து தராய், சேறு சகதியமாக இருக்கும். அடுத்து யார்? பாங்கர், பழைய வண்டல் மண். இங்கே இமயமலை அடிவாரத்தில். இமயமலை அடிவாரத்தில் எந்தெந்த மாநிலம் இருக்குது? கங்கை, பிரம்மபுத்திரா ஆற்று பள்ளத்தாக்குகள், உத்தரகண்ட், பஞ்சாப், ஹரியானா அந்த பக்கம், மேற்கு வங்கம், பீகார் மற்றும் சரியா கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஆற்று முகத்வார பகுதி. கிழக்கு கடற்கரையில். மேற்கு கடற்கரையில் ஆற்று துவாரம் இருக்காது, இருக்கும். அது என்னவா இருக்கும்? எச்சூரினா இருக்கும். இதுதான் டெல்டா. காவிரி, கிருஷ்ணா, கோதாவரி, மகாநதி. 4 டெல்டா. காவிரி, கிருஷ்ணா, கோதாவரி, மகாநதி. மற்றதெல்லாம் இங்கே. காதர், வெளிநிற மணற்பாங்கான மண். பாங்கர், பழைய மண்ணா? சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்கான பழைய வண்டல் படிவுகள்.
அடல் நிறமுடையது. புது மண், அதனால் வெள்ளையாக இருக்கும். அதில் ஹியூமஸ் கண்டென்ட் இலை தலையெல்லாம் ஆட் ஆக ஆக ஆகும், டார்க்காக மாறிட்டு இருக்கும். உருவாக்கம் சிற்றோடைகள் ஆறுகளின் வேகம் குறையும் பொழுது படிவத்தலால் உருவாகிறது. வண்டல் மண் அரைச்சிட்டு வர்றது அவங்க தான். வேதியியல் பண்பு பொட்டாசியம், பாஸ்போரிக் அமிலம், சுண்ணாம்பு, கார்பன் கலவைகள் அதிகமாக உள்ளது. நைட்ரஜன் குறைவாக உள்ளது. நைட்ரஜன் தேவையா தாவரத்துக்கு? வேணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? நைட்ரஜன் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணணும்? யூரியா உரமாக போடணும், அவ்வளோதான். யூரியாவில் நைட்ரஜன் தான். யூரியா போட்டு தான் அங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்கானுங்க. மண்ணின் தன்மைகள் வண்டல், மண்மண்டி, சில்ட்டுன்னா எப்படி தெரியுமா? ஒரு இடத்துல மழை பெஞ்சு தண்ணி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, தண்ணி வடிஞ்சோன்னு பாருங்கள், அப்படியே ரொம்ப நைஸாக கொல கொலன்னு ஒரு பாட்டு இருக்கும் பாருங்கள், அதுதான் சில்ட்டு. அது அவ்வளோதான். இது எல்லாமே எங்கே? அடிவாரத்தில், இமயமலை அடிவாரத்தில், அந்த மாநிலங்கள்லாம். உத்தரகண்ட் இந்த இடத்துல மத்திய பிரதேசம் தான், உத்தரப்பிரதேசம், இது வரைக்கும் வரும் உத்தரப்பிரதேசம். அப்புறம் பீகார், மேற்கு வங்கம், அஸ்ஸாமு, இதெல்லாம். அதுபோக இங்கே சொன்னாலையா கிழக்கு கடற்கரையினுடைய முகத்வாரங்கள், அங்கே தான் டெல்டா ஃபார்ம் ஆகிருக்கும். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, தான் டெல்டா. எப்படி ஒரு தடவை தானே பார்த்தோம், எப்படி ஞாபகம் வந்துச்சு? படமாக மாற்றினா வேலை முடிஞ்சு போச்சு. பஞ்சாப் ஹரியானா விட்டோமா? பஞ்சாப் ஹரியானா இதில் எங்கே என்ன நதி ஓடுதுன்னு பார்த்தோம்? சிந்து அதோட துணையாக இருக்கணும். படமாக மாற்றிட்டிங்கன்னா அப்படியே நின்றுக்கும். பாரதிய மனப்பாடம் பண்ணிங்கன்னா நிற்கவே நிற்காது. கொஸ்டின் என்ன ஆன்சர்? நல்லா வளமான மண், அது இல்லாமல் அங்கே நீர் இது அதிகமாக இருக்குது. ஸோ நெல் வட இந்தியாவில் மட்டும் குளிர் காலத்தில் கோதுமை போடுவாங்க. நெல் எங்கெல்லாம் போடுறாங்களோ அங்கே கோதுமை போடுவாங்க வட இந்தியாவில். நம்ம ஊரில் போட முடியாது, விளையாது கோதுமை. நெல் எல்லா இடத்துலையும் விளையும். கரும்பு, எண்ணெய் வித்துக்கள். ட்ரையான சீசனில் எண்ணெய் வித்து போடுவாங்க. தண்ணி இருக்கிறப்ப எண்ணெய் வித்து போடக்கூடாது, விளையாது. சரியா? கரிசல் மண், பிளாக் சாயில். அடுத்தது தக்கான பகுதியில் உள்ள பசால்ட்னா ஒன்றும் கிடையாது. உள்ளேருந்து மேகமா வந்து கொட்டுதா, கொட்டி மேலே பாறையாக மாறும். அதான் பசால்ட் பாறைகள். தக்கான பகுதி. எது தக்கான பகுதி? தக்கான பீடபூமி. இந்த ஏரியா பெனின்சுலார் இந்தியா இருக்குல்ல, அதில் இந்த ஏரியா. அப்படி மாலவ பீடபூமி, தக்கான பீடபூமி எல்லாம் அங்கெல்லாம். நிறம் டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுகள் கருப்பு நிறமாக இருக்கும். அது இருக்கிறதுனால டைட்டானியமும் இரும்பு அதிகமாக இருக்குது, கருப்பாக இருக்குது. அதனால தான் பிளாக் சாயில். வேதியியல் பண்பு கால்சியம், மெக்னீசியம், கார்பனேட்டு, அதிக அளவில் இரும்பு, அலுமினியம், சுண்ணாம்பு, எல்லா மினரல்ஸ் இருக்குது அதில். ஏன்னா உள்ளேருந்து வந்து கொட்டினது தானே, அதனால் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி. அடுத்தது
சுண்ணாம்பு, மேங்கனீஸு இதெல்லாம் அதிகமாக இருக்குது. நைட்ரஜன், பாஸ்போரிக் அமிலம் எல்லாம் இருக்குது. மற்றும் இலை மக்குகள் குறைவாக இருக்கும். இலை மக்கு குறைவாக இருக்குது. அப்போ அது மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும், விவசாயம் செய்யலாம். ஈரம் இருக்கும் பொழுது சேராகும். கால் வச்சிங்கன்னா உள்ளே போயிடும். குரூப் 4க்கா? ஈரமாக இருக்கும்பொழுது சேராக இருக்கும். கால் வச்சிங்கன்னா உள்ளே போயிடும். ஈரப்பதம் ரொம்ப நேரம் தக்க வச்சுக்கும். சரியா? அந்த மாதிரி இருக்கு. அதே காஞ்சிருச்சு அப்படின்னாக்கா பழமாக பயங்கரமாக வெடிச்சிக்கும். இங்கே இப்போ நம்ம கோடு போட்ட இடமெல்லாம் என்னது? மகாராஷ்டிரா இருக்கா? மகாராஷ்டிரா இங்கே தானே இருக்குது. இது மாலவ பீடபூமி. கொஞ்சம் ராஜஸ்தான், குஜராத்து அங்கெல்லாம் கத்தியவார் தீபகற்பம். குஜராத்லாம் கத்தியவார் தீபகற்பம். தீபகற்பம்னா என்ன? தண்ணி ஒரு பக்கம் இங்கே வருங்க. இதுதான் இங்கே தண்ணியா, இங்கே தண்ணியா, தண்ணியா, இதான் கத்தியவார் பெனின்சுலா. கேள்வி கேட்கணும். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சும்மா மொட்டையாக மனப்பாடம் பண்ணக்கூடாது. கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த புரிஞ்சதை வச்சு ஆன்சர் பண்ணணும். பல டைம் சொல்லிட்டேன். ஐயோ இந்த கேள்வியை நம்ம பார்க்கல, எங்கேயும் படிக்கலையே அப்படி யோசிக்கக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம் இந்த கேள்விக்கு யோசிச்சு, அப்போ இதுவாக தான் இருக்குது, இதான் கேட்குறேன் அப்படின்னு போடுங்க. அதான் கரெக்ட். அடுத்தது தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா மாநிலத்தின் வடபகுதி அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலே அங்கங்கே பீடபூமி இருக்கும். அங்கெல்லாம் இருக்கும். மதுரை பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி, சரியா, தருமபுரி பீடபூமி இதெல்லாம். மஞ்சளாக இருக்குல்ல, மஞ்சளாக ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? உயரமாக இருக்குன்னு அர்த்தம். 300 மீட்டருக்கு மேலே உயரம். பருத்தி அங்கே விளையக்கூடியது. பிளாக் சாயிலில் பருத்தி நல்லா விளையும். திணை, இந்த ஏரியாலாம் என்னது? வறட்சியான பகுதி. திணை சிறுதானியம் இருக்குல்ல, அது பருப்பு வகைகள் இதெல்லாம் ட்ரையான ரீஜனில் தான் விளையணும். தூரில் தண்ணி நிற்கக்கூடாது. இன்னும் பருப்பு வராது, திணையும் வராது. சரியா? சரி, இங்கெல்லாம் ட்ரை தானே. லீவர்ட் சைடு மலை மரபு பகுதி, இங்கே தான் அதிகமாக விளையும். திணை, புகையிலை, கரும்புலாம் விளையுது. கரும்புனாக்கா தண்ணி வசதி இருக்கும், 6 கரு ஓடும் அந்த இடத்துல. ஏன்னா கரும்புக்கு நிறைய தண்ணி வேணும், ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும் கரும்புக்கு. செம்மண் உருவாக்கம். பழமையான படிக பாறைகளான கிரானைட்டு, நீசுன்னு சொல்லணும், நைஸுன்னு எழுதிட்டானுங்க. சிதைவடைவதால் உருவாகுது. வேதியியல் பண்பு. இரும்பு, மெக்னீசியம் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் நைட்ரஜன், இலை மக்குகள், பாஸ்போரிக் அமிலம், சுண்ணாம்பு சத்துக்கள் குறைவாக. ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். அப்போ செம்மண்ணில் பயிர் செய்ய முடியுமா சார்? பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் சேர்த்து பயிர் செய்யணும், உரம் சேர்த்து பயிர் செய்யணும். அதுக்கு தான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குது. நீ எதாவது பயிர் செய்ய போகிறீங்க அப்படின்னா கவர்மெண்டில் விவசாயத்துறை இருக்குது. அங்கே உங்கள் மண்ணை எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணி இங்கே என்ன பயிர் செய்யலாம், இல்லை நான் இதுதான் பயிர் செய்யணும் அப்படின்னாக்கா அது இப்படி மண்ணுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அதை பண்ணி நீங்கள் விவசாயம் பண்ணலாம். சரியா? ரைட். மண்ணின் தன்மைகள் ஃப்ரீயாக பண்ணி தருவாங்க, காசுலாம் கிடையாது, ஃப்ரீயாக. கவர்மெண்ட் அதுக்கு தான் வச்சுருக்காங்க. இந்த மண், செம்மண்ணோட தன்மை ரொம்ப ஃபைன் பார்ட்டிகிள்ஸாக இருக்கும். உப்பு கரைசல். வெண்கலி, பாறை தாதுக்கள், சிறு வெடிப்புகள் அணுக்கூடிய செம்மண் படிவு இருக்கும். அங்கே உப்பு இருக்கும். ஏன்னா ட்ரையான இது தானே, மழை பெஞ்சு தண்ணியெலாம் ஆவியாயிரும். அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்த உப்பெல்லாம் அங்கே அதில் சேர்ந்துருக்கும். அடுத்தது தக்கான பீடபூமியின் கிழக்கு பகுதி செம்மண். தென் மாநிலங்களான கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, சோட்டா நாகபுரி பீடபூமி, ஜார்க்கண்ட் இங்கெல்லாம் ஏரியா நடலாம். கோதுமை, நெல். அது வட இந்தியாவில் மட்டும் கோதுமை. ஜார்க்கண்ட் வரைக்கும் கோதுமை போடுவாங்க, அதுக்கு இந்த பக்கம் போட முடியாது. நெல், பருத்தி. தண்ணி ஓடுற இடம், ஆறு ஓடுதில்ல, ஓடுற இடத்துல மட்டும் உரம் போட்டு விவசாயம் பண்ணுவாங்க. கரும்பு, பருப்பு இதெல்லாம் போடுவாங்க. ஆறு இல்லாத இடத்துலலாம் பயிர் செய்ய முடியாது. அடுத்து சரளை மண், இங்கிலீஷில் லேட்ரைட் சாயில். வெப்பம், குளிர் அடுத்தடுத்து நிகழும் பொழுது மண் குளிர் கிடையாது, மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும், குளிர் கிடையாது. லீச்சிங் அப்படின்னா மேலே உள்ள மண்ணில் முக்கியமான ஒரு சிலிக்கா அதெல்லாம் அரிச்சு எடுத்துகிட்டு போயிடும், அதான் லீச்சிங் அப்படிம்பாங்க. அரிச்சிட்டு போயிடும்.
எல்லா உயரமான மலைத்தொடர்லாம் இருக்குல்ல, அந்த மலைத்தொடர் உச்சியில் எல்லாமே லேட்ரைட் சாயில் தான் இருக்கும். மண் திக்னஸ் அவ்வளோவா இருக்காது, லேட்ரைட் சரள மண். எல்லாம் நம்ம ஏற்காடு போயிருக்கீங்களா? திருவராயன் கோயில் போயிருக்கீங்களா? அங்கே பாருங்கள், அந்த ஏரியாவில் லேட்ரைட் சாயில் அதுதான் சரளையாக இருக்கும் பாருங்க. வேதியியல் பண்புகள் இரும்பு அலுமினியத்தின் நீரேற்று ஆக்சைடுகள் உருவானது. இரும்பு அலுமினியம் அதிகமாக இருக்கும். அடுத்தது மண்ணின் தன்மை. உயரமான மலைப்பகுதியில் அதிகமான அமிலத்தன்மையுடைய தாழ்வான பகுதியில் குறைந்த அளவும் உள்ள. பொதுவாக இது ஈரப்பதத்தை தக்க வைத்து கொள்வதில்லை. ஈரப்பதத்தை தக்க வச்சுக்காது. ஆனால் களிமண் கலந்த வண்டல் படிவுகளை கொண்ட சமவெளி பகுதிகளில் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்கின்றன. வண்டல் சமவெளி அங்கே. அடுத்து அஸ்ஸாம் அதிக மழை பெய்கிறானா இல்லையா? கேரளா, கர்நாடகாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதி, ஒடிசா எல்லாம் மலைப்பகுதி. கிழக்கு தொடர்ச்சி மலைகள். காஃபி, ரப்பரு, முந்திரி, மரவள்ளி கிழங்கு சேர்த்திக்கங்க. கேரளாவில் அதிகமாக இருக்கும். ஏன்? அதிக மழை பொழிவு, வெப்பம் அதிகம். மரவள்ளி கிழங்கு அங்கே டெய்லியும் கிழங்கு சாப்பிடுவான் பாருங்கள். அவன் டெய்லி சாப்பிடல, மரவள்ளி கிழங்கு சேர்த்திக்குவான் கேரளாக்கார். ஆனால் அங்கே உள்ள அரிசி அவ்வளோவா சேர்த்திக்க மாட்டான். நாங்கள் பிளைன் அவ்வளோவா இல்லை, இங்கேருந்து தான் அரிசி போகணும் நல்லா. அப்போ நீ என்ன சாப்பிட்ணும், என்ன வேலை செய்யணும் யார் டிசைட் பண்ணுறா? ஜாகிரஃபி தான். அப்போ கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், நம்ம சாப்பாடுலேருந்து ட்ரெஸ்ஸிங்லேருந்து நம்ம போடுற ட்ரெஸ்ஸிங் எல்லாம் இந்த சமூகத்துக்காக மாட்டிகிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். சினிமாவை பார்த்துக்கிட்டு. சினிமாவில் ஹீரோ அப்படி தானே வரான். அதை 3 கோட்டு வேறு போட்டு வரான் நம்ம தமிழ்நாட்டில். நம்ம ஹீரோ பூமுட்டையனுங்க, அவன் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நொந்து போய் கிடக்குறான். ஒரு 3 கோட்டு போட்டு அப்படியே பறந்து வருவார். அதை கேரவானில் போய் உட்காந்துவான். சீன் மட்டும் எடுப்பான், ஒரு ஷார்ட் ஒரு செகண்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஓடி போய் உட்காந்துவான் ஏசியில். இல்லை அவ்வளோதான், தந்தூரி சிக்கன் ஆயிடுவான். சரி, அதை பார்த்துட்டு நம்மளும் போட்டு மாட்டிக்கிட்டு படாத அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம். சரி, அடுத்தது காடு மற்றும் மலைமண் உருவாக்கம். பனிமலை. வெப்பநிலை வேறுபாடுகளால். பனிமலையா கிளேசியர். வெப்பநிலை வேறுபாடுகளால் பௌதிக சிதைவின் காரணமாக உருவாகிறது. பௌதிக சிதைவுனா புரியுதா? ஃபிசிக்கல் வெதரிங், இங்கிலீஷில் ஃபிசிக்கல் வெதரிங். அதோட அந்த பாறையில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் மாறாது, அது அதுவாகவே இருக்கும். வெயில்னால என்ன ஆகும்னா விரிவடையும் பாறை. மழை பெஞ்சு அல்லது குளிர் வந்துச்சுன்னா சுருங்கும், விரிவடையும் சுருங்கும். அதனால் என்ன ஆகும், பாறை மேலே அடிச்சுட்டு வந்துடும். அதுதான் சொல்கிறாங்க. வேதியியல் பண்ணுங்க. பொட்டாசு, பாஸ்பரஸு, சுண்ணாம்பு சத்துக்கள் குறைவாக காணப்படும். மென்மையான மணல் மற்றும் பாறை துகள் கலந்து காணப்படுகிறது. இம்மண்ணின் தன்மையை தாய்ப்பாறைக்கு ஏற்ப மாறுபடுகிறது. தாய்ப்பாறையில் என்ன மினரல்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதிக இலைமக்கு சத்துக்கள் உடையது. இலைமக்கு இந்த ஊட்டிலாம் போனீங்கன்னா வச்சுக்கோங்க, உயரமான அந்த நிறைய மரங்கள்லாம் வெட்டி வச்சுருப்பான் பாருங்க. அதில் நடுவில் நடந்து போனீங்கன்னா அப்படி மெத்துன்னு இருக்கும். என்னது அது மெத்துன்னு இருக்கிறது? அந்த மரத்துலேருந்து வளர்ந்த இலை, அதான் இலைச்சத்து அதிகமாக இருக்கும். மெதுவாக நடக்காங்க. ஏன்னா குளிர் கம்மியாக இருக்கா, சரி வெப்பம் கம்மியாக இருக்கா, குளிராக இருக்கா, அதனால் மைக்ரோப்ஸ் கம்மியாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் மக்காது நம்ம ஊரில் மாதிரி. இதுதான் எல்லாத்துக்கும் காரணம். மலை எங்கெங்கெல்லாம் மலை பிரதேசம் இருக்கோ அங்கே ஜம்மு காஷ்மீர், லடாக் பகுதி, இமாச்சல் பிரதேஷ், உத்தரகண்ட், சிக்கிம் உள்ள ஊசி இலை மலைக்காடுகள், மேற்கு தொடர்ச்சி மலை உயரமான இடங்களில், மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை எல்லாம் இங்கே தான் ஃபுல்லாக. இது சிக்கிம் இங்கே இருக்குது, இது அருணாச்சல் பிரதேஷ், இங்கே உத்தரகண்ட், இங்கே இமாச்சல் பிரதேஷ், லடாக்கு, ஜம்மு காஷ்மீர் எல்லாம் மலைமண். வறண்ட பாலைமண் எங்கே இருக்கும்? வார்த்தையிலே வந்துருச்சு பாலைவனம். ராஜஸ்தான், குஜராத்து, பஞ்சாப், இங்கெல்லாம் பஞ்சாப், ஹரியானா கூட சேர்த்திக்கலாம். இதெல்லாமே பாலைவனம் தான். குஜராத்து பாலைவனம் தான். அதனால தான் அவனுங்க என்ன தொழிலுக்கு போகிறானுங்க? விவசாயம் செய்ய மாட்டானுங்க, வியாபாரத்துக்கு தான் போவாங்க. வியாபாரம் தான் விவசாயம் செய்யாதன்னு சொன்னாங்க ஒரு மதம். அதனால் எல்லோரும் அந்த மதத்துக்கு போயிட்டானுங்க. என்ன மதம்? சமண மதம். சரியா? நீ என்ன ஜாகிரஃபி எடுத்துக்கிட்டு இருக்க, ஹிஸ்ட்ரிக்கு போகிறீங்க, இப்படி தான் படிக்கணும். ஏன் அவன் அந்த வேலைக்கு ஏன் போனால் ஜாகிரஃபி பார்த்தீங்கன்னா புரியும். அடுத்தது அங்கே விவசாயம் செய்ய முடியாது, ஏன்னா தண்ணி இல்லை, உப்பு இருக்கும்.
தண்ணி இருந்துச்சுன்னா அங்கே விவசாயம் செய்யலாம். நீர்ப்பாசன வசதியுடன் பயிர் செய்யலாம். ஏன்னா வறண்ட பகுதியில் திணை வகைகள், பார்லி, அங்கே வட இந்தியாவில் பருத்தி, சோளம், பருப்பு வகைகள், ட்ரை ரீஜனாக பருப்பும் திணையும் போடலாம், மில்லட்ஸ். அப்புறம் தண்ணி இருக்கிறத பொறுத்து அங்கே இந்திரா காந்தி கேனால்னு ஒன்று வெட்டினானுங்க, அது இந்த இங்கே வரும் இந்திரா காந்தி கேனால். அங்கே இந்த ஏரியாலாம் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் கொஞ்சம் பகுதி வரைக்கும் பாலைவனத்தில் விவசாயம் பண்ணுறானுங்க. போகலாமா ராஜஸ்தானுக்கு? சுற்றிலும் பாலைவனம். இது அந்த பக்கம் வெட்டிட்டு போனதுனால சோலைவனமாக காட்சி அளிக்குது. வெட்டியிருக்காங்க தெரியுதா மேனுவலா? அதனால் இப்போ ஆனால் என்விரான்மெண்டல் இஷ்யூ வேறு அதுங்க. உருவாக்கம், வறண்ட காலநிலை அப்படின்னா ஈரப்பதம் இல்லை, மழைப்பொழிவு இல்லைன்னு அர்த்தம். அதிக வெப்பம். துணை அயன மண்டலம், சப்ட்ராபிக்கல் ரீஜன், பாலைவனம் இல்லையா, அங்கே தாவரங்கள் இல்லாமையால் இலைமக்கு சத்து குறைவாக இருக்கும். இலைமக்கு சத்து தாவரம் இருந்தால் தானே இலைமக்கு இருக்கும். வேதியியல் பண்பு, அதிக அளவிலான உப்பு, அமிலத்தன்மை, பாஸ்பேட்டு, பல்வேறு அளவுகளில் உள்ள கால்சியம் கார்பனேட்டு, உயிர் சத்துக்கள், நைட்ரஜன் குறைவாக இருக்கும். இதெல்லாம் உப்பு அதிகமாக இருக்கும், அமிலத்தன்மை இருக்கும். வெளிர் நிறம், குறைந்த இலைமக்கு சத்து, புரைத்தன்மையுடையது. என்ன சொல்கிறான்னு தெரில. இலைமக்கு கம்மியாக இருக்குது, ஏன்னா தாவரம் கம்மியாக இருக்குது. ஈரப்பதம் குறைவாக இருக்கும். அடுத்து உப்பு கார மண். உருவாக்கம், வடிகால் அமைப்பு இல்லாமையால் ஜாகிரஃபியில் பிஎஸ்சி ஜாகிரஃபி இருக்கான்ல, அவன் ஒரு செமஸ்டர் படிக்க வேண்டியதை கொண்டு வந்து இந்த பசங்களுக்கு கொடுத்துருக்கானுங்க, 10வது பசங்களுக்கு. அதெல்லாம் தேவையே இல்லை. கேட்டால் நீட்டுன்ற பேரில். நீட்டுக்கு ஜாகிரஃபி என்ன சம்பந்தம்? உனக்கு சுழிச்சு புரியுது என்னன்னு? படிக்கக்கூடாது, தமிழ்நாட்டுக்காரனுங்க படிக்கக்கூடாது, அதுதான் அவனுக்கு வேலையே. அப்போ நீட்டின்னு புக்கை மாற்றினானுங்கள, அதுக்கு. உருவாக்கம், வடிகால் அமைப்பு இல்லாமையால் நீர்பிடிப்பு காரணமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய உப்புகள் நுண்புழை நுழைவு காரணமாக மண்ணின் கீழ் அடுக்கிலிருந்து மேல் பரப்பிற்கு கடத்தப்படுகிறது. இதனால் இம்மண் உப்பு காரத்தன்மையுடன் காணப்படுது. அதாவது இதுவும் வறண்ட பகுதியில் நீர்ப்பாசன வசதி செஞ்சு விவசாயம் சொன்னால. இப்போ பஞ்சாப் ஹரியானா அந்த என்னது இந்திரா காந்தி கேனால், அதனால் என்னாச்சு, நீர்ப்பாசனை செஞ்சு பயிர் செய்கிறாங்க. அந்த தண்ணியில் உப்பு இருக்குல்ல, அந்த உப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த மண்ணில் ஒட்டிக்கும், தண்ணி மட்டும் ஆவியாகி போயிடும். இப்போ மண் உப்புத்தன்மை உள்ளதாக மாறி அதை சொல்கிறாங்க. சோடியம், மெக்னீசியம், கால்சியம், சல்ஃபூரிக் அமிலம் அதிகமாக இருக்காமா. சிதைக்கப்படாத பாறைகள் மற்றும் சிதைவுற்ற கனிமங்கள் உடையது. சரி விட்டுருங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆந்திர பிரதேசம், பீகார், எல்லாம் அதிகமாக நீர்ப்பாசன வசதி செஞ்சு செய்கிறாங்களா, அங்கே அதிக காரத்தன்மை இருக்கும். பயிர்கள் வளர்வதற்கு ஏற்ற சூழல் இல்லை. காரத்தன்மை பயிர் செய்யணும்னா இப்போ என்ன பண்ணணும், காரத்தன்மை அதிகமாக இருந்தால் அதில் அமிலத்தை ஆட் பண்ணி பேலன்ஸ் பண்ணணும். அதெல்லாம் ஒரு சிலது அமிலத்தன்மை உள்ளதில் காரத்தன்மை உள்ள பயிர் வளரும், காரத்தன்மை உள்ள மண்ணில் அமிலத்தன்மை உள்ள பயிர் வரும். ஒரு சில பயிர்கள் நடுநிலை தன்மையாக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி பயிர் செய்வாங்க. களிமண் மற்றும் சதுப்பு நிலமண் அதிகமான உயிரின பொருள் அதிகமாக இருக்கும். ஏன்னா மரம் செடியெலாம் இருக்கா, சதுப்பு நிலம்ல, அதோட இலையெல்லாம் விழுந்து மக்கி ரெடியாக இருக்கும். கருமை நிறம், அதிக காரத்தன்மையுடன் அதிக மழையளவு அதிக ஈரப்பதம் கொண்ட பகுதியில் இருக்குமாம். பொட்டாசு பாஸ்பேட்டு குறைவாக இருக்குமாம்மா. ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும், டார்க்காக இருக்கும் மண். கேரளாவில் கோட்டயம், ஆலப்புழா கடற்கரை ஓரம், அங்கெல்லாம் ஒடிசா, தமிழ்நாடு கடற்கரைகளில் சதுப்பு நிலம்லாம் இருக்குல்ல, அங்கே என்ன படம் இப்போ என்னது இவன் படம், விஷால் படம் ஒன்று வந்துச்சு, துப்பறிவாளர்லாம் கடைசின்னு, அதெல்லாம் சதுப்பு நிலம். அங்கே மேற்கு வங்கத்தில் சுந்தரவன பகுதி எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அங்கெல்லாம் நெல் சணல் அதிகமாக விளையும். மண் சீரழிவு, மண் ரொம்ப முக்கியமானது, அதை உரங்கரெல்லாம் போட்டு நாசம் பண்ணிட்டோம். தொலை நுண்ணுணர்வு, இந்திய தொலை நுண்ணுணர்வு
ரிமோட் சென்சிங் ஓகே. இந்தியன் இன்ஸ்டியூட்டா, சரி வச்சுக்கோங்க. இன்ஸ்டியூட் பேரே இல்லை, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங். சேட்டலைட் இருக்குல்ல, சேட்டலைட்லேருந்து படம் பிடிச்சி எங்கெங்கே என்ன மாதிரியான மண் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கானுங்க. என்ன கலர் மண், சேட்டலைட்டை வச்சு இப்போ என்ன பண்ணலான்னா எங்கே மீன் வளம் அதிகமாக இருக்குன்னு மீனவர்களுக்கு சொல்லுவாங்க, போய் மீன் பிடிக்கலாம். அந்தளவுக்கு டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு. இந்திய மண் வகையில் எதிர்கொள்ளும் சவால்கள். மண் அரிப்பு, மண் சீரழிவு, நீர் தண்ணி உள்ள பூந்து சேறு சகதியமாக மாறிடும். உவர்ப்பு, கடற்கரை ஓரத்தில் போர் போட்டு எல்லா தண்ணியும் உறிஞ்சிட்டினாக்கா கடலுக்குள்ளேருந்து உப்பு தண்ணி உள்ளே பூந்துடும், அந்த பிரச்சனை. உப்பு படிவுகள், இதெல்லாம் வந்துட்டு பிரச்சனையாமா. மண்வள பாதுகாப்பும் மண்வள மேலாண்மையும். காடுகளை உருவாக்கணும், அணைகள் குறுக்கணைகள் கட்டணும், செக் டேம்ஸ், அதிக மேய்ச்சலை தடுக்கணும், மேம்பட்ட பயிர் சாகுபடி முறைகள், ட்ரிப் இரிகேஷன், அந்த மாதிரி முறையெல்லாம் கொண்டுட்டு வரணுன்றாங்க. சம உயரம் உழுதல், பயிர் சுழற்சி, இதை பற்றிலாம் நம்ம பயாலஜியில் பார்ப்போம். கரைகள் கட்டுதல், படிக்கட்டு வேளாண்மை, மலை பிரதேசங்களில் பட்டை பயிரிடுதல், ஸ்டைப்பாக போடுவாங்க, அதெல்லாம் நிறைய மெத்தட் இருக்குது, அதை விட்டுருங்க, இது வேணாம் உங்களுக்கு. அப்போ எத்தனை வகையான மண் இருக்குது? 8 வகையான மண் இருக்குது. 8 தானே? உட்கார சொல்லுங்கள்.